நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? இப்பதான் முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர்களை காலி செய்த மருமகன், ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் அலறவிட்ட வீடியோ. அப்படி என்னப்பா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பார்க்கறதுக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு வீடியோவாகத்தான் தெரியும். அதற்குள்ள இருக்கின்ற விஷயங்களை அப்படியே உடைச்சி பேச போறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்ப வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் முதலமைச்சர் வருகின்றார். முதலமைச்சருக்கு பாதுகாப்பா ஒரு கார்டு வருகின்றார். இன்னொரு பக்கம் நம்ம முதலமைச்சருடைய மருமகன் வருகின்றார். ஆனா இவங்களை எல்லாம் தாண்டி முதல்வருக்கு பின்னாடி நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வருகின்றார். இந்த வீடியோ இணையதளத்துல செமையா வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க. அப்படி என்னப்பா இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நல்லா உத்து இன்னொரு முறை பாருங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எப்பொழுது செம்மொழி பூங்கா அடையாளம் இருக்குல்ல, அங்க காலையில வாக்கிங் போனார்னு வச்சுங்களேன், மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் கூட போவாருங்க. அந்த தருணத்துல கட்சி பற்றி பேசிட்டு போவாரு. அந்த காலங்கள்ல நம்ம உதயநிதி அவர்கள் நடித்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு போவாரு. ஆனா இந்த முறை பாருங்க, அமைச்சரை பின்னாடி தள்ளிட்டாங்க, மருமகனை முன்னாடி வச்சுட்டாங்க. அமைச்சர் பின்னாடி போனதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல் காரணம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ நெருக்கமா இருந்த அமைச்சரை பின்னாடி தள்ளி இருக்கிறாருன்னா அமைச்சர் மீது முதல்வருக்கு அதிருப்தி. அதனாலதான் அமைச்சரை பின்னாடி தள்ளிட்டு எப்பொழுதும் முதல்வருடன் மருமகனை கூட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அதிருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? இந்த செவிலியர்கள் போராட்டமானது தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது. அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர மாட்டாரு நம்முடைய அமைச்சர். எப்பொழுதும் போராட்டம், எப்பொழுதும் கைதுகள். அடுத்தடுத்த கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கின்றன. ஆதரவு நேரா போறாரு, சீமானவர்கள் நேரா போறாரு. எடப்பாடி பழனிசாமி ஏப்பா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தே இல்லையப்பா. கொரோனா தருணத்துல நாம எக்ஸ்ட்ரா செவிலியர்களை நியமிச்சோம், கொரோனா நோயாளிகளை கவனிப்பதற்காக. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நடந்து அந்த தருணத்துல செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேலை நமக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. ஸோ அவங்க பணி செய்யட்டும், போக போக அவங்கள பணி நிறுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இருந்தோம். ஆனா திமுக அரசாங்கம் ஒட்டுமொத்த செவிலியர்களுடைய வாக்க வாங்கினதுக்காக அவசர கொடுக்கு மாதிரி இன்னைக்கு தற்காலிக பணியாளராக இருக்கக்கூடிய செவிலியர்களை நாங்க ஆட்சிக்கு வந்தா நிரந்தரமாக்குவோம். இப்போ டெம்பரரியா செய்யறதுனால காலமுறை ஊதியம் கிடையாது, ஏதோ கையில் கிடைக்கத்தை கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. நிரந்தரம் பண்ணி காலமுறை ஊதியத்தை தருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அப்ப அவங்களை நிரந்தரம் பண்ணுங்க. இப்போ நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா காலி பணியிடங்களே கிடையாதுங்க, காலி பணியிடங்களே கிடையாதுங்க, அப்புறம் எங்கெங்க நிரப்புறது? காலி பணியிடங்கள் இருந்தால் வரிசை பிரகாரம் இவங்களை நாங்க ஒவ்வொருத்தரா வேலையில சேர்த்துக்குவோம். ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்பாக தாங்க இருந்த காலி பணியிடங்களுக்கு ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம். இப்படி நாங்க காலி பணியிடங்கள் ஏற்பட்ட உடனே அப்பப்ப அப்படியே நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம். எதுவும் காலதாமதம் செய்யவே இல்லை. கொரோனா தருணத்துல ஏகப்பட்ட பேரை வேலைக்கு எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டார் பாத்தியா அப்படின்னு மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் செவிலியர்களுக்கு தந்த வாக்குறுதி எல்லாம் மறந்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது பழி போட்டுங்க. அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? இந்த செவிலியர்களை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரையில் இருக்கும் போது போய் சந்திச்சிங்களா இல்லையா? அப்போ வேலை கொடுத்து தானே ஆக வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க? 645 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. ஆனா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது? 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தா போதுங்குது. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், என்ன தெரியுமா? அவங்களே 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தா போதும் சொல்றாங்க உலக சுகாதார நிறுவனமே. ஆனா தமிழ்நாட்டில் 645 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. அப்படின்னா மருத்துவ கட்டமைப்பானது வலுவாத்தானே இருக்கிறது. அப்ப காலி பணியிடங்கள் இல்லதானே அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம தமிழகத்துல அவ்வளோ டாக்டர்கள் இருக்காங்க, ஆனா அரசு ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? இன்னைக்கு ஏழை எளிய மக்களா இருக்கலாம், நடுத்தர மக்களா இருக்கலாம், எல்லாரும் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கா போறாங்க, இல்ல காவேரி மருத்துவமனைக்கா போறாங்க? எல்லாரும் எங்க போறாங்க? அரசு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. இன்னைக்கு மருத்துவ செலவானது பயங்கரமா கூடி போச்சு. அப்போ அரசு மருத்துவமனை தானே நம்பிட்டு இருக்காங்க. அப்போ அதனுடைய கட்டமைப்பை உயர்த்தணுமா இல்லையா?
அந்த கட்டமைப்பை உயர்த்துகின்ற போது அதுக்கு தேவையான ஆள் ஏற்படாதா? இருக்கிற கட்டமைப்பை அப்படியே வச்சிருந்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அதிகரிக்காம இருக்கிற பணியாளர்கள் போதும். ஆனா நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிக்குதா இல்ல குறையுதா? அப்படி இருக்கும்போது மருத்துவ கட்டமைப்பை அதிகரிக்கணும், தரத்தை உயர்த்தணும், அதிக ஆட்களை எடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? புதிய ஆட்களை நியமிக்கணும். அதெல்லாம் விட்டு வேக்கண்டே இல்லை என்று சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. அதனால செவிலியர்கள் போராட்டமானது பெரிய தலைவலியா இருக்குது. அதனால மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பின்னுக்கு தள்ளிவிட்டு மருமகனை முன்னுக்கு கொண்டு வந்துட்டாருப்பா. இந்த ஒரு பிரச்சனையை கூட கையாளாம தெரியாம நான் ஊடகத்தை மிரட்டி மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் நடத்த செய்தியா போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டு இருக்கேன். ஏன் அந்த பிரச்சனை தீர்க்கவே மாட்டியா? பின்னாடி மட்டும் வால் பிடிச்சிட்டு வந்துட்ட, பின்னாடி போ, என் மருமக முன்னாடி மாற்றோம் அப்படின்னு அமைச்சர் மீது அதிருப்தி காரணமாகத்தான் இத்தனை நாளும் ஜோடி போட்டு வந்த அமைச்சர் இன்னைக்கு பின்வரிசையில நின்னுட்டாரு. அதுலயும் மா சுப்பிரமணியனை பொறுத்த வரைக்கும் சென்னையை சார்ந்தவர். அவருக்கு அடையாறு முழுவதும் அத்துப்படி. அதனால எப்போதுமே சரி சென்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மேயராக இருந்தா மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட தான் வந்து வாக்கிங் போவார். ஆனா இப்போ மருமகனா கூட போறார். மருமகனை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர்காரர். அவர் எப்படி வந்து சென்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருடன் வந்து வாக்கிங் போறாரு. ரெண்டாவது என்ன காரணம் சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எந்த அமைச்சர் மீதும் முதலமைச்சருக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால தன்னுடன் வந்து நம்பிக்கைக்குரிய ஆள் யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மருமகனை தவிர வேற யாரும் இல்லை. அதனால மருமகனை வந்து பாத்தீங்கன்னா எல்லா தளத்திலையும் கூட வச்சுக்கிட்டாரு. மற்றபடி வேற பிரச்சனையே கிடையாது. உண்மையா அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இருந்தா அரசு பிரச்சனையை தான் பேச போற முதலமைச்சர். வெளியே வந்தாலும் முதலமைச்சர் தான், வீட்டுக்குள்ள இருந்தாலும் முதலமைச்சர் தான். அப்ப மக்களுடைய பிரச்சனையை எப்போதும் பேசக்கூடியவராக தான் இருக்கணும். அதனால அமைச்சர்களை தான் கூட வச்சுக்கிட்டு நம்ம வாக்கிங் போறதா இருந்தாலும் சரி, ஓய்வு எடுப்பதா இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் தான் பொதுவெளிக்கு வந்தா. வீட்டுக்கு போனா யார்கிட்ட வேண்டுமானாலும் ஆலோசனை நடத்தலாம். ஆனா வெளியில வந்தா அமைச்சரா கூட தான் வரணும், முதலமைச்சரா இருந்தா. ஆனா இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை பேசுகின்ற அளவுக்கு, கட்சி பிரச்சனை பேசுகின்ற அளவுக்கு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் மீது நம்பிக்கை வைக்கல. வார்த்தையை வெளியே விடவே முடியல. ஏதாவது ஒண்ணு வந்து வெளியே கசிஞ்சு போகுது. அதனால தேர்தல் முடிகிற வரைக்கும் அமைச்சர்களை யாரும் நம்ப போறதில்ல. நம்பிக்கைக்குரியவர், தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவர் தன்னுடைய மருமகனே வந்து தன்னுடன் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் ஓரம் ஒதுக்கிட்டு இப்ப மருமகனுடன் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போறாரு. அமைச்சர்கள் மீது ஒட்டுமொத்தமா நம்பிக்கை இழந்து விட்டார், அதுதான் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு தரப்பு. அதனால எந்த அமைச்சரா இருந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து சந்தேக கண்ணோடு தான் பாக்குறாரு. சோ அமைச்சர்கள் மீது சந்தேக பார்வை விழுந்து போச்சு. சோ ஒருவேளை அடுத்த முறை ஆட்சிக்கு வரமாட்டோம், அதனால என்ன கிடைக்குதோ அதை நம்ம சுருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த அமைச்சர்கள் அப்படி அப்படியே சுருட்டுறாங்களே என்னவோ தெரியல. தலைமைக்கு இத்தனை நாளும் வந்தது வரல போல இருக்குது. டேய், புகார்கள் ஏகப்பட்டவை வருது, ஆனாலும் அமைச்சர்கள் கிட்ட இருந்து வர வேண்டியது வரல. இவனை எவனையும் நம்ப கூடாது அப்படின்னு நினைச்சாருன்னு தெரியல. அமைச்சரை பின்னுக்கு தள்ளிட்டு மருமகனை கூட வச்சுக்கிட்டாரு. பரவாயில்ல, கட்சிக்காக மருமகன் தான் ரொம்ப உழைச்சார் பழகுது. அமைச்சர் பெருமக்களை வந்து பாத்தீங்கன்னா மருமக புள்ள உழைப்பதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாங்க போல இருக்குது. சரி, ரெண்டாவது என்ன தெரியுமா, அரசியல் களத்துல மருமக புள்ளைய முன்னிறுத்தினா என்ன விமர்சனம் வருதுன்னு பாக்குறதுக்காக இப்போது பொதுவெளியில வந்து பாத்தீங்கன்னா மருமக புள்ளைய கூட்டு வந்திருக்காரு. இப்போ பேரனை பொறுத்த வரைக்கும் அடுத்த எப்படியாவது ஒரு 5 ஆண்டுக்கு அரசியல் களத்துக்கு வரமாட்டார். அவர் திரைத்துறை படம் தயாரிப்பாரு மற்றும் நடிப்பாரு. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வருவார். ஒரு 5 ஆண்டு காலம் காத்திருக்கணும். ஆனா மருமக புள்ளைய பொறுத்த வரைக்கும் தேர்தல் வியூகம் வகுப்பதிலிருந்து ஆட்சி எப்படி போனோம், என்ன செய்யணும் என்று முடிவு செய்யற வரைக்கும் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். ஆனா அவரை வெளிப்படையாக அரசியலுக்கு ஏன் கொண்டாடக்கூடாது? மனைவி ஒரு மந்திரி மாதிரி மரும்புள்ள வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மந்திரியா ஏன் இருக்கக்கூடாது? அதனால பொது வெளியில மருமக புள்ளைய கொண்டு வந்தா என்ன விமர்சனம் வருது பாத்துக்கலாம். ஒருவேளை அதிகப்படியான எதிர்மறையான விமர்சனம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். இல்ல கட்சிக்காரன் கிட்ட இருந்து நல்லபடியா விமர்சனம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், மரும்புள்ள வந்து நேரடியா அரசியல் களத்துக்கு வரலாம், மக்களை சந்திக்கலாம், வெற்றி பெறலாம், அடுத்த ஆட்சியில அவருக்கு முக்கிய பதவி தரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இப்போ வெளிப்படையாக அரசியலுக்கு கொண்டு வர போறார். அதற்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்வுடன் வந்து தலை காட்டுறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யோ முதல்ல சொன்ன பாரு அதாயா உண்மை. ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களையும் நம்பல, அமைச்சர் பெருமக்களையும் நம்பல,
யாரையும் நம்பலைங்க. அதனாலதான் இப்ப முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மருமக பிள்ளைய கையோடு வச்சிருக்கிறாரு. இது அமைச்சர் பெருமக்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமான கலக்கத்தை ஏற்படுத்திருக்குது. கல்தா கொடுக்க போறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி கல்தா கொடுக்கறது ஆகும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். அமைச்சரை நம்பாததுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்றாங்க. எப்போதும் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுகின்ற பொழுது முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியவர் நம்முடைய டிஆர் பாலு அவர்கள் தான். டிஆர் பாலு அவர்களை முன்னிறுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அனுபவசாலி ஒண்ணு. ரெண்டாவது அவர் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ண காலகட்டங்கள் அத்தனையும் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுகிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணவர் தலைமை தாங்கினவர் பார்த்தா டிஆர் பாலு. 2021 அதுக்கும் டிஆர் பாலு அவர்கள் தான் தலைமை தாங்கினார். அப்புறம் வந்த நகராட்சி தேர்தல் அதுக்கும் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணவர் டிஆர் பாலு. 2024 அதுக்கான தேர்தல் வாக்குறுதியோ தேர்தல் அறிக்கையோ ரெடி பண்ணவர் பாத்தீங்கன்னா டிஆர் பாலு. ஆனா இப்ப 2026 தேர்தல் அறிக்கை ரெடி பண்றவங்க யாரா அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதுக்கு ஒரு 6 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காங்க. அதுல இருக்கிறவங்களும் புதியவர்களா இருக்கிறாங்க. ரெண்டாவது தலைமை தாங்குறவங்களும் புதியவர்களா இருக்கிறாங்க. அதை வச்சுதான் சொல்றாங்க யாரையுமே முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நம்பலைங்க. ஏன்னா கனிமொழி அவர்களை இந்த முறை தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதுக்கான குழு தலைவரா போட்டிருக்காங்க. சோ அமைச்சர் பெருமக்கள் மீதோ இல்ல மூத்த நிர்வாகி மீதோ நம்ம முதலமைச்சருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. தேர்தல் அறிக்கை என்பது ரொம்பவே ரகசியமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க போல இருக்குது. அதனால 6 பேர் கொண்ட குழுவுக்கு தலைமையாக கனிமொழி அவர்களை போட்டிருக்கிறாங்க. சோ இது நம்பிக்கைக்குரிய ஆளாக கனிமொழி இருப்பாங்க என்பது முதலமைச்சருடைய எண்ணம். அதனால்தான் கட்சியை எவ்வளவு உழைச்சாலும் சரி அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம தங்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாருங்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக அமைச்சர் மீதும் நிர்வாகி மீதும் முதல்வருக்கு நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றதா பல பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா பாஜக இருக்கக்கூடிய பொருளாளர் SR சேகர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அப்பட்டமான வாரிசு அரசியல், மகனுக்கு உறுதுணையாக மருமக பிள்ளை இருக்கட்டும். எப்பொழுதும் மகனை நாமளே காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு மருமகன் இருக்கின்றார். அப்ப மகனை காப்பாத்துறதுக்கு மருமகன் இருக்கணுமா இல்லையா? நம்மளை பின்னாடி இருந்து இயக்கினாரு, ஏன் மகனை கூடவே இருந்து இயக்க கூடாது? அதனால அப்பட்டமா பாத்தீங்கன்னா கட்சிக்காக உழைத்த அமைச்சர்களை, அதுவும் மூத்த அமைச்சர்களை பின்னாடி வர வச்சுட்டு அடையார் பாலத்துல மேல நின்னுகிட்டு இல்ல தொல்காப்பிய பூங்காவனுடைய பாலத்துல நின்னுகிட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளை பற்றி மரும்பிள்ளைகிட்டே விசாரிக்கின்றார். அதனால இனிமே குடும்ப ஆதிக்கம் அதிகரித்து உழைத்தவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆட்சியும் கட்சியும் எங்களுக்கு தான் அப்படின்றத மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். நம்ம கலைஞரோடு எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சோம். ஸ்டாலின் ஐயா வந்தாரு, ஸ்டாலினோடு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஏன்னா சன் டிவிலே ஒரு முறை பேட்டி அளிச்சார். என்னங்க உங்க அப்பாவுக்கு பிறகு நீங்க வந்தீங்க, உங்களுக்கு பிறகு குடும்பத்துல இருந்து யாராவது வருவாங்களான்னு கேட்கும்போது யாரும் வரமாட்டாங்க அப்படின்னாங்க. கனிமொழி டஃபால்னு வந்திருந்தாங்க. அந்த தருணத்துல கலைஞர் அப்போ உயிரோடு இருந்தாரு. என்னங்க உங்க குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு உங்க அண்ணன் சொன்னாரு, நீங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு கனிமொழி கிட்ட சொல்லுகின்ற போது என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தது கலைஞருங்க, நான் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கைகாட்ட வரலைங்க அப்படின்னு சொன்னாரு. சரி கொஞ்ச காலம் பொறுத்து பார்க்கும்போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார். ஸோ அதுக்கு அடுத்தது இன்ப நிதியை கொண்டு வர போறாங்க. ஆனா அதற்கு முன்பாக உதயநிதி அவர்களுடன் கூட இருந்து ஆட்சியும் கட்சியும் சரியா வழிநடத்தி போனோம்னா மரும்புள்ள இருக்கணும் என்பது முதலுடைய எண்ணமா இருக்குது. பின்னாடி இருந்து இயக்குவதை விட கூட இருந்து இயக்கினா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பட்டமா இது பாத்தீங்கன்னா வாரிசு அரசியலுடைய ஜனநாயக படுகொலையை செய்திருக்கின்ற ஒரு கொடும் செயல் அப்படின்னு SR சேகர் அவர்கள் பாஜக விமர்சனம் வச்சிருக்கிறாருங்க. சரி கட்சி நல்லா இருக்கு என்பதற்காக என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுப்பாங்க. இப்ப பாரு அதிமுக தள்ளாடிக்கிட்டு இருக்குது, தலைமை மாறி மாறி வர்றதுனாலதான். அது மாதிரி திமுக இருக்கக்கூடாது என்பது அவருடைய எண்ணமா இருக்கிறது. கொள்கையும் கொண்டு போனோம், கட்சியும் கொண்டு போனோம், தொடர்ந்து வெற்றியும் பெற வேண்டும். அதனால பின்னாடி இருந்து உழைத்தவர்களை ஏன் முன்னாடி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு முதல்வர் நினைச்சிருக்கலாம். ஸோ ஏனியா இருப்பதை விட இனி பாத்தீங்கன்னா தூணா இருந்து கட்சியை காப்பாத்துட்டோம் இல்ல மகனை காப்பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பாத்தீங்கன்னா அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது உதயநிதி ஸ்டாலினுடன் பயணப்படுவாரு. அடுத்த தேர்தல் இருந்து எல்லா வியூகங்களும் எல்லா செயல்பாடுகளும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நம்ம மருமக பிள்ளை இருப்பாரு.
ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கையெழுத்து போடுற அளவுக்கு தான் அவர் ஆட்சி கட்டில இருப்பார் என்பது எல்லாருடைய கருத்தா இருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, தமிழகத்துல 4 அதிகார மையங்கள் இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் பிள்ளை, ஒரு பக்கம் முதல்வர், இன்னொரு பக்கம் மருமகன் என்று சொன்னாரு. இப்போ மறைமுகமா எதற்காக அதிகார மையங்கள் 4 இருக்கணும், நேரடியா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரடியாகவே வெளியே வந்திருக்கின்றார்கள். ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த வீடியோ பற்றி நான் சொன்ன கருத்துக்கள் சரியா, இணையதளத்தில் வந்திருப்பதை அப்படியே தொகுத்து சொன்னேன். உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. குடும்ப கட்சியாக மாறிவிட்ட திமுக ஆட்சியும் குடும்பத்துக்காகவே செய்யப்படுகிறதா? உங்க கருத்து. நன்றி நண்பர்கள்.